Hello friends, welcome back to kaise kitchen. Ramzan time la Eid பெருநாள் அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் டெசர்ட்னு பார்த்தீங்கன்னா ஷீர் குர்மா. இந்த ஷீர் குர்மான்றது வேற ஒன்றும் இல்லை, சேமியா பாயசத்தில் நிறைய நட்ஸ்லாம் போட்டு நல்ல க்ரீமி ரிச் டேஸ்ட்டில் செய்கிறது தான் ஷீர் குர்மா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரமல் ஷீர் குர்மா செய்யலாமா? ஒரு சின்ன கிண்ணத்தில் கைப்பிடி நிறைய உலர்ந்த திராட்சை எடுத்து இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஷீர் குர்மாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு பிடித்தமான நட்ஸ் எல்லாம் சேர்க்குறது தான். பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பளம் எல்லாமே சேர்ப்பாங்க. சில பேருக்கு பேரிச்சம்பளம் சேர்க்குறது பிடிக்காது பாயசத்தில். அதனால் இன்றைக்கி நான் பேரிச்சம்பளத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நட்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு இது மூணையும் ஒரு கைப்பிடி நிறைய 3 கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்து சுடுதண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஊறிட்டுருக்கும். இந்த சாரப்பருப்பை இப்படி கையால் இப்படி தேய்ச்சோன்னா அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதே போல் பிஸ்தாவுக்கும் சேம் ப்ராசஸ் தான். தண்ணியை வடிச்சிட்டு இப்படி தோலை உரிச்சிங்கன்னா அந்த பிஸ்தாவில் இருக்க தோல் ஈஸியாக வந்துடும். அந்த தோலோடவே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த தோல் பாயசத்தில் வரும். ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்த தோல் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தோலை கண்டிப்பாக எடுத்துருங்க. பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாதாமில் இருக்க தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ்லாம் ப்ரீவியஸ் டே நைட்டே பச்சை தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ரொம்ப ஈஸியாக தோல் எடுக்க வரும். சப்போஸ் நீங்கள் அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா தோல் ஈஸியாக எடுக்க வரும். ஷீர் குர்மா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு இடமான கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்ட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த வறுத்த பாதாமை வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் பிஸ்தா, சாரப்பருப்பு, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவுமே ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வறுப்பட்டாலே போதும். நல்ல மணமாகவும் இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆயிரும். வறுப்பட்ட இந்த நட்ஸை வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் சேமியா சேர்த்துக்கலாம். ஷீர் குர்மாவுக்கு மெலிசான சேமியா சேர்க்குறது தான் ஸ்பெஷாலிட்டி. வறுத்த சேமியா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுத்த சேமியான்றதுனால ஜஸ்ட்டு ஒரு 1/2 செகண்ட் இப்படி நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணாலே போதும். 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சூடு பண்ண பால் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மெலிசான சேமியான்றனால டக்குன்னு வெந்துடும். 2 நிமிஷம் கழித்து இனிப்பு சுவைக்காக ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் எடுத்து குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கலருக்காக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே இந்த சேமியா நல்லா வெந்து இந்த பாலோட பிளெண்ட் ஆகி இனிப்பும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை பாதி அளவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மீதி நட்ஸை கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். நட்ஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த ஷீர் குர்மா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு சாஸ் பேனில் 4-5 ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சுகர் சிரப்பை அடுப்பில் வச்சு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பர், இதான் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பை இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாயசம் வாயில் வருது, பட் அது ஷீர் குர்மான்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஷீர் குர்மாவில் சேர்த்துக்கலாம். கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஷீர் குர்மா அப்படியே ஒரு ஹனி டேஸ்ட்டில் வரும். ஃபைனலி இதில் ஏலக்காய் தூளை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா செம்ம சூப்பரான கேரமல் ஷீர் குர்மா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த டெசர்ட்டை சர்வ் பண்ணும்போது வேறொரு கிண்ணத்துக்கு இந்த ஷீர் குர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி குங்குமப்பூலாம் போட்டு சூப்பராக சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆப்பிடைசிங்காக அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக அப்படியே பரிமாறலாம். இல்லாட்டி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த கேரமல் ஷீர் குர்மா அப்படியே சில்லுன்னு சாப்பிடும்போது அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.